ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை பாஜகவிற்கே ஆபத்தாகத்தான் முடியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சென்னை அமைந்த கரையில் திமுக சட்டத்துறை சார்பாக 3வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரை மத்திய அரசு மாற்ற வேண்டாம் என்றும் அவர் பேசத்தான் பாஜகவின் முகம் அம்பலப்படும் என்றும் தெரிவித்தார். ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திராதீங்க. அவர் பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் போல வருங்காலத்தில் ஒரே தேர்தல் ஒரே அரசு என்ற நிலையை உருவாக்குவார்கள் என்றும் மு க ஸ்டாலின் பேசினார். நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்குத்தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா, இது தனி மனிதர் ஒருவர் கிட்டதான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. கூட்டாட்சியை காப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை இறுதி வரை எதிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மாநாட்டில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையை பிரதமர், குடியரசுத் தலைவர் உச்சரிக்க மறுப்பதாக விமர்சித்தார். செக்குலரிசத்தை கூட ஒரு பிரதமர் உச்சரிக்க மாட்டார், ஜனாதிபதி உச்சரிக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் செலவினங்களை குறைக்க முடியாது என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்தார். If you are sincere, there is an alternative route. There is a ceiling on expenditure of candidates, but there is no ceiling on political parties. I am a candidate. I can spend 95 lakhs for my Lok Sabha election, but my party can spend 20 crores on me. So what happened to the ceiling? Impose a ceiling on political parties and the expenditure will come down from 60,000 crores to 6,000 crores in one stroke if you are sincere. மாநாட்டின் இறுதியில் ஆளுநரை திரும்ப பெறுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது, சட்டமன்ற செயல்பாடுகளில் முரண்படுதல், துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாட்டை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு மக்களிடம் ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வதந்திகளை பரப்பி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் திமுக பொருளாளர் கே என் நேரு, துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, திட்ட கமிஷன் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.